விருதுநகரையும் வெடி விபத்துகளையும் பிரிக்கவே முடியாதோ என்று கலங்கும் வகையில் பட்டாசு ஆலை வெடி விபத்துகள் தொடர்கதையாகி வருகின்றன. இன்று நடந்த விபத்தில் ஒருவர் உயிரிழக்க மற்றொருவர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார். அதன் விவரங்களை நமது செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் நாம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, பட்டாசு ஆலை வெடி விபத்துல காயமடைந்தவர்களுடைய நிலை எப்படி இருக்கு? இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? தொடர்ந்து அங்கு வெடி விபத்துகள் நிகழ என்ன காரணம்? திலகவதி, விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய குகன்பாறைப்பட்டியில் லக்ஷ்மி ஃபயர் ஒர்க்ஸ் என்கிற தனியார் பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் இன்று அந்த தனியார் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். குறிப்பாக இந்த பட்டாசு ஆலையில் 20க்கும் மேற்பட்ட அறைகளில் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் இன்று காலையில் பட்டாசு மருந்து செலுத்தக்கூடிய அறையில் 19 வயதான குருமூர்த்தி என்பவர் ஈடுபட்டிருந்த போது பிஜிலி வெடிகளுக்கான மருந்தை ஒரு ஆட்டோவில் எடுத்து வந்திருக்கின்றனர். ஆட்டோவில் இருந்து அந்த கட்டிடத்தில் மருந்துகளை இறக்கும் போது திடீரென உராய்வு ஏற்பட்டு அந்த கட்டிடம் முழுவதுமாக வெடித்து சிதறி தரைமட்டமாக கிடக்கும் காட்சியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் ஆட்டோவை ஓட்டி வந்த செல்வப்பட்டியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருந்துகள், அந்த பட்டாசுகளுக்கான மருந்தை செலுத்த இருந்த குருமூர்த்தி சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கிட்டத்தட்ட 70% காயத்துடன் அந்த குருமூர்த்தி சிகிச்சையில் இருக்கிறார். குறிப்பாக இதுபோன்ற வெடி விபத்துகள் ஏற்படும் போது முறையான விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது இருக்கிறது. இந்த அறையை பொறுத்தவரை குருமூர்த்தி என்பவர் மட்டுமே மருந்தை எடுத்து அதை செலுத்தியதாகவும் கூறப்படுகிறது. போர்மேன் இல்லை எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை போலீசார் வெடி விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தற்போது பட்டாசு ஆலையின் உரிமையாளர் பாலமுருகன், போர்மேன் உள்ளிட்டோரை கைது செய்திருக்கின்றனர். குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 5 மாதங்களில் மட்டும் 23 பேர் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். குறிப்பாக 50க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்றிருக்கின்றனர் என்கிற விவரங்கள் தெரிய வந்திருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் கூட செங்கமலப்பட்டியில் கிட்டத்தட்ட 12 பேர் வரை பட்டாசு ஆலை விபத்துகளில் உயிரிழந்திருக்கிறார்கள். குறிப்பாக இதுபோன்ற தனியார் பட்டாசு ஆலைகளில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளையும், அதாவது 19 வயதான குருமூர்த்தி என்பவர் மட்டுமே இந்த அறையில் இருந்து அனைத்து வேலைகளையும் செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆட்டோவையும் இந்த அறைக்குள் கொண்டு வந்து அதிலிருந்து பாதுகாப்பற்ற முறையில் இந்த பிஜிலி வெடிகளை இறக்கி அதில் மருந்தை செலுத்திய போதுதான் அந்த ஆட்டோ ஓட்டுநரும் உயிரிழந்ததாக இந்த வழக்கு பதிவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய இந்த பட்டாசு ஆலை விபத்தில் சரியான விதிமுறைகள் எதுவும் பின்பற்றப்படவில்லை. தொடர்ந்து இந்த பட்டாசு ஆலையின் உரிமையாளர் மற்றும் போர்மேனை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது அந்த உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர் தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திலகவதி, எவ்வளவு வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டாலும் வகுக்கப்பட்டாலும் அந்த விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகின்றனவா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.